அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாதம், பித்தம், கபம் இது சம்மந்தப்பட்ட முத்திரைகள் போட்டிருந்தோம். அப்போ சில பேர் வாதம் கூடுனா என்ன பிரச்சனை, பித்தம், கபம் கூடினால் என்ன பிரச்சனை, அதை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அதனால் இந்த ஒரு பதிவு. வாதம் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் ஒரு அசைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அது ஒரு காற்று, உடலில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டம், நரம்பு பகுதிகள், இதெல்லாம் அதனுடைய தன்மைகள். வாதம் கூடிட்டா உடம்பு ஒரு இறுக்கம், மலச்சிக்கல், அமைதி இல்லாத நிலை, இது வாதம். பித்தம் அப்படிங்கிறது உஷ்ணம். அதனுடைய தன்மை உடலை ஒரே சீராக வெப்பம் குளிர்ச்சியை சமநிலைப்படுத்தி நம்முடைய உடலுக்கு தேவையான சக்தி ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பித்தம் கூடினால் நம்முடைய உடலில் வெப்பம் அதிகமாகும், உடல் ஜூடு, வயிற்று எரிச்சல், உடலில் எரிச்சல், மனச்சோர்வு, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படும். கபம் அதனுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் குளிர்ச்சியை சமநிலைப்படுத்தக்கூடியது, ஒரு உடலுக்கு தேவையான வலிமையை ஏற்படுத்தக்கூடியது. உடல் எப்பொழுதும் சோர்வு இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடியது இந்த கபம் பண்ணக்கூடிய தன்மைகள். அது அதிகமாயிட்டா என்னென்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஜலதோஷம், இருமல், சளி இந்த தொந்தரவுகள் கூடும். ஒரு பதட்டத்தோட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்கும். உடல் பருமனாகவும் இருக்கும். இதுதான் வாதம், பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களின் அறிகுறிகள். நம்ம இது சம்மந்தப்பட்ட முத்திரைகள் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட அந்த அறிகுறிகளை போட்டோம். இன்னொரு வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட உணவு முறைகளை போடுவோம். நன்றி, வணக்கம்.